நம்ம vlog எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வெளியே போய் சாப்பிட்டு வரலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க. எப்படியாவது இந்த ஒரு வாரத்தை தாக்கு பிடிச்சிடலாம் வெளியே போகாமல் சாப்பிடாம அப்படின்னு நினச்சேங்க. பட் ஆனால் முடியல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சரி, ஊபரை வந்து புக் பண்ணிட்டோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வரட்டும். மக்களே, புரட்டாசி மாதன்றதே நான் ஆனஸ்ட்டாக சொன்னால் நான் மறந்துட்டேன். எனக்கு தெரியாத மாதம் பிறந்தது. ஸோ ஃபஸ்ட்டு 3 நாள் நல்லா நான்வெஜ் சாப்பிட்டாச்சு. அப்புறமா தான் சொன்னாங்க புரட்டாசி மாதம் அப்படின்னு. ஸோ கஷ்டப்பட்டு ஒரு 5 நாள் வந்து நானும் சாப்பிடாம இருந்தேன் இந்த வாரம் ஃபுல்லாக. இப்படி வெளியே கூப்பிட்டு வந்து என் கண்ணு முன்னாடி இவங்க மட்டும் நான்வெஜ் சாப்பிடுவாங்க, நான் எப்படி வெஜ்ஜு சாப்பிட்டு இருக்க முடியும்? பட் கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். மேக்ஸிமம் முடியலன்ற பட்சத்துக்கு வேணால் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஓகே வாங்க. மக்களே, நம்ம நினச்ச மாதிரி இல்லாமல் புரட்டாசி மாதம் விரதத்தை இன்றைக்கே முடிச்சாச்சு. ஸோ மட்டன் கிரேவி தான் சாப்பிட்டோம். சரி பரவாயில்ல, கடவுள் வந்து தண்டிக்க மாட்டார். சரி, எனக்கு ஒரு டவுட்டு. இந்த பால்ஸ் எல்லாம் தெரியுது பார்த்தீங்களா மேலே? ஸோ இந்த மாதிரி கடையிலலாம் ஏன் இந்த மாதிரி கட்டி வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே, கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு நம்ம இங்கே கிளம்பலாம். மக்களே, 10 கிலோ அரிசி வந்து 63 ரியால் சொல்லியிருக்காங்க. யாராவது இனிமேல் உங்களுக்கு என்ன, நீங்கள் சவுதியில் தானே ஒர்க் பண்ணுறீங்க, ஃபாரினில் தானே ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவ்வளோதான். 10 கிலோ அரிசி 1449, அதாவது 1500 ருபீஸ், 1500 ரூபா. நம்ம ஊரில் 25 கிலோ மூட்டையாக வரும், இங்கே வந்து வெறும் 10 கிலோ தான் வருது. யோசிச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு. வந்த வேலை லைட்டாக பார்த்தாச்சு. ஸோ ஊபருக்கு போட்டாச்சு, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி கிளம்ப வேண்டியதான். பை த வே, இன்றைக்கி வந்து செப் 22, நாளைக்கு வந்து செப் 23. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சவுதியில் வந்து நாளைக்கு நேஷ்னல் டேன்றதுனால எல்லா இடத்துலையுமே வந்து பயங்கரமான ஆஃபர்ஸ் போகும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மந்த்லி ஒரு பட்ஜெட்டாக யூஸ் பண்ணுறவங்கெல்லாம் நாளைக்கு வந்து போய் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆஃபர்ஸை. ஓகே, சும்மா சாப்பிட போனதுக்கு எவ்வளோ பேசிக் செலவு தெரியுமா ஆனது? டாக்ஸிக்கு 20 ரியால், ப்ளஸ் வந்து சாப்பிட்டதுக்கு வந்து 30 ரியால், ப்ளஸ் நம்ம மளிகை கடையில் வந்து 69 ரியால் ஆச்சு. அடுத்து முட்டை வாங்கினது ஒரு 15 ரியால் ஆச்சு. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான செலவு. ஆனால் இதெல்லாம் இப்போ நான் போடுறேன் பாருங்கள், டோட்டல் இவ்வளோ ஆச்சு. இந்த ஊரில் வந்து எல்லோரும் சொல்கிறீங்க ஃபாரினில் இருக்கீங்க, உங்களுக்கு என்னென்னு செலவு பாருங்கள். ஒரு நாளுக்கு இந்த அமௌண்ட் வந்து செலவு பண்ணால் அப்போ நாங்கள் என்ன மிச்சம் பண்ண முடியும்? தயவு செஞ்சு இனிமேல் ஃபாரின் போனவங்கள உங்களுக்கு என்ன, ஃபாரினில் தானே இருக்கீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய்.